கும்பராசி நண்பர்களே, குழப்பத்திலிருந்து வெளியில் வரக்கூடிய நேரம் இந்த நேரம். உங்களுக்கு ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க, நிறைய சங்கடங்கள்ல இருக்கீங்க, பிரச்சனைகளோடு தான் இருக்கீங்க. இப்படி வெளியில வரணும்னா உங்களை நீங்க தெளிவுபடுத்திக்கணும். சரி, இந்த வாரம் சந்திரன் எங்கே சஞ்சரிக்கிறார்? ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமை 2 நாட்களும் உங்களுக்கு யோகமான நாட்களாக இருக்கும். வர வேண்டிய பணம் வரும், சந்தோஷம் இருக்கும், பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும். இந்த ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் உங்களுக்கு நன்மையான நாட்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் வரை பார்த்தீங்கன்னா திடீர் வெளியூர் போறது, வீண் அலைச்சல், திடீர் செலவு ஏற்படுறது, சில பேருக்கு உடல்நலம் பாதிக்கப்படுறது, இவையெல்லாம் ஏற்படுத்துவதற்கு 12ஆம் இடத்து சந்திரன் காரணமாக இருப்பார். அதன் பிறகு வியாழக்கிழமை மதியம், வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ஒரு நன்மையான பலன்கள் கிடைத்திடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த நேரத்துல எல்லா கிரகங்களும் சொல்லி வச்ச மாதிரி இந்த நேரத்தில் எதிர்மறையாக சஞ்சரிக்கிறார்கள். அப்போ இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைதான் நம்முடைய வாழ்க்கையை எந்த இடத்திலையும் கொண்டு போய் விடும். உச்சத்திலும் வைத்திருக்கும், படு பாதாளத்திலும் தள்ளிவிடும், சங்கடத்தையும் அனுபவிக்க வைக்கும். இப்ப சரியா சொல்ல போனா 5ஆம் இடத்துல செவ்வாய், 2ஆம் இடத்துல சனி வக்கிரமாக, கேது 7ஆம் இடத்துல, ஜென்மராசிக்குள்ள ராகு, 7ஆம் இடத்துல புதன், 7ஆம் இடத்துல சூரியன். எப்படி பாருங்க, இப்படி எல்லா கிரகங்களுமே இந்த நேரத்தில் கொஞ்சம் எதிர்மறையாக. அதுல 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். பொதுவாக 7ஆம் இடத்து சூரியன் என்ன செய்வார் என்றால் ஒரு இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அது ஒரு புதிய இடத்திற்கு குடி போவதாக இருக்கும். வேலையில் இருப்பவர்கள் இருக்கின்ற இடத்தை விட்டு வேறு ஒரு ஊருக்கு வேலைக்கு செல்ல வேண்டியதாக இருக்கும். அதன் காரணமாக உங்களுடைய குடியிருப்பை அங்கே மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படலாம். ஒரு மாற்றம் என்பதனை சூரியன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார், இடமாற்றத்தை. வியாபாரிகள் கூட தங்களுடைய வியாபாரத்தை விரிவு செய்வதற்காக ஒரு இடத்தை, வேறு இடத்தை தேர்வு செய்யலாம், இன்னொரு கிளையினை தொடங்கலாம். ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக சூரியன் செய்து கொடுப்பார் கும்பராசினர். அதே நேரத்தில் குரு 6ஆம் இடத்துல எதிர்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது, வீண் பிரச்சனைகளை உருவாக்குவது, நோய் நொடிகளுக்கு ஆளாக்குவது போன்ற நிலையினை எல்லாம் 6ஆம் இடத்து குரு உங்களுக்கு செய்தாலும், குருவுடைய பார்வைகள் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்துக்கு கிடைக்குதுங்க. முதல்ல ஒரு விஷயம், எல்லா கிரகங்களும் எதிர்மறையாக, குரு பகவானே எதிர்மறையாக, குருவுடைய பார்வை இருக்கு பாருங்க. அந்த ஒரு விஷயம் தான் உங்களை பாதுகாக்க